கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரியுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருக்குள் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றித் திரிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்களாகவோ, அல்லது ஏதாவது கலகத்தை உண்டாக்குகிறவர்களாகவோ, அல்லது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதாவது இந்த பூமியிலே தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறதற்கு ஏதுவாக செயற்படுத்தும்படியாக, அன்பானவர்களே, ஒரு அசூசியான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு சுற்றித் திரிகிறவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நாங்கள் இந்த பூமியிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் சுற்றித் திரிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 10:38 இப்படி சொல்லுகிறது: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அன்புக்குரியவர்களே, அவர் எப்படி சுற்றித் திரிந்தார் என்றால், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆகவே எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டது போல, நானும் நீங்களும் அவருடைய சாயலாக, அவரை போல நாங்கள் மாறும்படியாகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அங்கே தேவனுடைய குமாரனாகிய இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டதுக்கு வேத வார்த்தைகள் பல ஆதாரமாக சொல்லப்படுகிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியா. ஆகவே அவருடைய சாயல் நன்மை செய்கிறது, அவருடைய சாயல். ஆகவே அவர் இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல, என் அன்பு சகோதர சகோதரிகள், நானும் நீங்களும் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் சுற்றி திரிகிறவர்களாக, அல்லது நன்மை செய்கிறவர்களாக அந்த ஒரு மனப்பான்மைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அன்பானவர்களே, நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பல தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள், அவர்கள் நன்மை செய்தார்கள். எப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நன்மை செய்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தார்கள், பகைத்தவர்களுக்கும் நன்மை செய்தார். இயேசுவும் அப்படித்தான். ஆமென். இயேசு எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அவர் எப்படியாக அவருக்கு எதிராக எழுப்பினவர்களுக்கும் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நானும் நீங்களும் பகைக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆகவே இந்த பூமியிலே அன்பானவர்களே, நாங்கள் எப்படி எப்படி நன்மைகள் செய்யலாம்? இந்த பூமிக்குரிய பிரகாரமாக நாங்கள் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஒரு ஆற்றல்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். எங்களுக்கு சில வேளைகளிலே ஒரு நாட்டிலே இருக்கிறோம் என்றால், வெளிநாட்டிலே இருக்கிறோம் என்றால், மொழி பிரச்சனைகளோடு பல மக்கள் இருப்பார்கள். எங்களுக்கு அந்த மொழி பேசுவதற்கான ஒரு ஆற்றல், அந்த அறிவு எங்களுக்கு இருக்குமா இருந்தால், அந்த மொழி தெரியாத நபர்களுக்கு அவர்களுக்கான ஏதாவது உதவி, ஒரு மருத்துவரிடத்திலே போவதற்கோ, அல்லது ஏதாவது அரசாங்க காரியங்களை அவர்களுக்கு சந்திப்பதற்கு, அரசாங்க அந்த அதிகாரிகளோடு பேசுவதற்கோ, ஏதாவது அன்பானவர்களே, நாங்கள் அவர்களுக்கு அந்த மொழி பேசி அவர்களுக்கு ஒரு உதவி செய்து கொடுக்க முடியும், ஒரு நன்மை செய்ய முடியும். ஆமென். அவர்களுக்கு அந்த மொழி ஆற்றல் இல்லாததினாலே நாங்கள் அப்படியாப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு அந்த மொழி பேசுவதற்கான அந்த ஆற்றல் இருக்கணும்னா அப்படியாக நாங்கள் நன்மை செய்யலாம். இப்படி இதே போல எங்களுக்கு ஏதாவது வாகனங்கள் இருக்குமா இருந்தால், மற்றவர்களுக்கு வாகனம் இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கு ஏதாவது உதவி இருக்கலாம். அன்பானவர்கள், கடைக்கு போவதற்கோ, அல்லது ஒரு ஆலயத்துக்கு, எங்களுடைய
சபை கூடுதல்களுக்கு போவதற்கோ ஏதாவது உதவிகள் தேவையா இருக்கலாம், மருத்துவமனைகளுக்கு போவதற்கோ. அப்படியா இருக்கும் பொழுது, எங்களிடம் வாகனங்கள் இருக்கும் பொழுது அன்பானவர்களை அப்படியாக ஒரு நன்மை செய்யலாம். இப்படி பூமிக்குரிய பிரகாரமாக அன்பானவர்களே பல நன்மைகள், பண உதவிகள் கூட நாங்கள் நன்மை செய்யலாம். அவங்களுடைய பணங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஒரு பண கஷ்டத்தில் இருப்பார்களா இருந்தால் பண உதவிகளை நாங்கள் ஒரு நன்மை செய்து அவர்களுக்கு உதவ முடியும். அன்பானவர்கள், இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம். நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய சுற்றி திரிகிறார். இப்படித்தான் அன்புக்குரியவர்களே, என்னென்ன பூமிக்குரிய பிரகாரமான காரியங்களிலே நன்மை செய்ய முடியுமோ நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். அதற்காக பிழையான விதங்களிலே பிழையான காரியங்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி நன்மை செய்து விடக்கூடாது. இப்படியாக ஒரு நல்ல காரியங்களை கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாக நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஆமென். ஏதாவது சாப்பாடு உதவிகள் சிலருக்கு தேவைப்படலாம், அவர்களுக்கு சாப்பாடுகள் வேண்டி கொடுத்து உதவி செய்யலாம். ஏதாவது உடைகள் தேவையா இருந்தால் அவர்களுக்கு உடைகளை வேண்டி நாங்கள் உதவி செய்யலாம். அன்புக்குரியவர்களை, இப்படி பல காரியங்களை நான் சொல்லிக் கொண்டு போக முடியும். அவே அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு ஒருவனுக்கு நன்மை செய்ய, அங்க யாக்கோப்பு 4:17 சொல்லப்படுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்திலே சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமற் போனால் அவனுக்கு அது பாவம் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் எங்களுக்கு ஒருவனுக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருக்கு, அதற்குரிய ஆற்றலோ பணமோ ஏதாவது எங்களுக்குரிய அந்த விடயங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த திராணி இருந்தும் அந்த காரியங்கள் இருந்து நாங்கள் மற்றவர்கள் ஒருவனுக்கு நன்மை, அந்த நன்மை அவனுக்கு இருக்கு, அந்த நன்மை தேவை என்பது ஓகே, ஒருவனுக்கு பண உதவி தேவை என்று தெரியுது, என்னிடம் பணம் இருக்குது, ஆனால் நான் பணத்தை கொடுத்து உதவி செய்யாமல் அல்லது ஏதாவது ஒரு மொழியை பேசி அவருக்கு ஏதாவது வாகன காரியங்களில் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அவருக்கு அந்த நன்மை செய்ய வேண்டும் என தெரிந்தும் நான் செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லப்படும். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் இவைகளிலே மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். இதே போல நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சில நன்மைகளை செய்யலாம். அது எப்படி? மிகவும் முக்கியமான காரியம் ஜெபம். ஜெபம் என்பது அன்பானவர்களே மற்றவர்களுக்கு நாங்கள் செய்யத்தக்கதான மிகவும் முக்கியமான ஒரு நன்மை. அது எல்லாருக்கும் செய்ய முடியும், எல்லாராலும் செய்ய முடியும், தேவ பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்கு. ஆமென். தீமோத்தேயு புஸ்தகத்திலே நீங்க பாருங்கள், நான் அந்த ஆதாரமா ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அங்கே 3வது வசனம் சொல்லுங்க, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. ஆகவே ஜெபம் பாருங்கள், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இது இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியம். அப்ப நன்மை, ஜெபம் என்பது நாங்கள் செய்யத்தக்கதான ஒரு நன்மையான காரியம் மற்றவர்களுக்கு. ஆகவே அன்பானவர்களே, கஷ்டங்களோடு துன்பங்களோடு பலவிதமான கவலைகளோடு பல சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென், அவர்களுக்கு நாங்கள் செய்யத்தக்கதான ஆவிக்குரிய நன்மை ஜெபம். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நேரடியாக ஒருவருக்கு கஷ்டம் துன்பம் இயலாது என்று அறியாவிட்டாலும் சில வேளைகளிலே சில வீடியோ காட்சிகள் மூலம் சில மனிதர்கள் சொல்லும் பொழுது அன்பானவர்களே, அவர்களுக்காக நாங்கள் செய்யத்தக்கதான ஒரு நன்மை ஜெபம். அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த நாட்டிலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க என்று சொல்லி அன்பானவர்கள் நன்மை உடனடியாக செய்ய முடியும் ஜெபம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களாகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போல
எப்படிப்பட்டவர்களுக்காய் நன்மை செய்ய வேண்டும்? பகைக்கிறங்க. மத்தேயு 5:44 சொல்லுது, உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 1 தெசலோனிக்கர் 5:15 சொல்லுகிறது, அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப தீமைக்கு தீமையும் செய்யாதபடிக்கு, தீமை செய்து விட்டானே நான் அவருக்கு நன்மை செய்ய மாட்டேன் என்று அப்படியும் இருந்து விடக்கூடாது. நன்மை செய்யத்தான் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, ஆமென், நன்மையாக மற்றவர்களுக்காய் பேசுகிறவர்களாக, நன்மைக்கேதுவாக பேசுகிறவர்களாக, தீமைக்கேதுவாக அல்ல, அல்லது மற்றவர்களை ஒதுக்கி அடக்கி அல்லது ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாய் பேசுகிறவர்களாக எங்களுடைய திறமைகள் சொல்லாற்றல்கள் இருக்கும் பொழுது அப்படி நாங்கள் இருக்காமல், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாக, எங்களுக்கு சில வேளைகள் சில அதிகாரிகளை தெரியலாம், அவர்களிடத்திலே அந்த எங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே அந்த ஒரு குடும்பத்துக்கு நன்மை தேவை என்று சொன்னால், அந்த அதிகாரத்தில் நன்மைக்கு ஏதுவாக இந்த குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட நன்மைக்கு ஏதுவாக பேசுகிறவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். சில வேளைகளில் வேலை இல்லாமல் சில மக்கள் இருக்கும் பொழுது, எங்களுக்கு தெரிந்த சில அதிகாரிகளோ வேலை இடங்களில் இருக்கிற நபர்களை தெரியும் பொழுது, அந்த நபர்களுக்காக நன்மைக்கு ஏதுவாக ஒரு வேலை உண்டை அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி நாங்கள் பேசத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அங்கே எஸ்தர் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது மொர்தகாயை குறித்து. அன்புக்குரியவர்களே, 10:3 எஸ்தர் 10:3 சொல்லுகிறது, யூதனாகிய மொர்தகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தானாம். ஆமென். தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய், நன்மையை நாடி. ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நானும் நீங்களும், எத்தனையோ மக்கள், ஒரு ஏழ்மையான மக்கள் இருப்பார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் இன்னும் வேதனை உண்டாக்கத்தக்கதாய் அவர்களுடைய வாழ்க்கைகள் ஒடுக்கப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் பேசக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு உயர்வான நிலைகளுக்குள்ளே வருவதற்கு ஏதுவாக, ஆமென், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, எங்களுக்கு இன்னும் மேலிடங்களில் பேசுவதற்கு எங்களுக்கு அந்த ஆற்றல், அந்த அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஒரு இடம் ஸ்தானம் இருக்குமா இருந்தால் நாங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நன்மை உண்டாக பேச வேண்டும். ஏன், பூமியில கூட சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன காரியங்கள், எங்களுக்கு ஏதாவது வேலை காரியங்களை இன்னொரு இடத்திலிருந்து பேசி எடுத்து கொடுக்க முடியும், நன்மை உண்டாகும்படியா நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதற்காக இவருக்கெல்லாம் வேலை கொடுக்காதேங்கோ என்று சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. நன்மை உண்டாக மற்றவிடம், அன்புக்குரியவர்களே, நாங்கள் பேசுகிறவர்களாக, ஆமை, மற்றவர்களை அந்த காரியங்களிலே ஒரு நன்மை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அநேகரிடத்திலே, எங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலே பேசுகிறவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அங்கே பாருங்கள், 6:9 கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்ப நன்மை செய்வதிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நானும் நீங்களும் நாங்கள் இந்த நன்மை செய்வதிலே, எங்களுக்கு தீமை செய்து விட்டார், நாங்கள் நன்மை செய்தோம், சிலர் தீமை செய்து விட்டார்கள், அதனாலே இனி நன்மையே செய்கிறதில்லை, இனி எந்தவித நன்மையே செய்ய மாட்டேன் அப்படி சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாங்கள் நன்மை செய்வோம். சில வேளை ஜெபம் கூட, அன்புக்குரியவர்களே, ஒரு தேசத்துக்காக, ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது சில வேளைகளிலே ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுது என்று தெரியாது, அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரவில்லையே, அதை நிப்பாட்டுவோம், நிறுத்துவோம் என்று அப்படி இருந்து விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். தேசத்திலே ஒரு மாற்றங்கள் வர வேண்டுமா, தேசத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டுமா, சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம் என்றால் நாங்கள் ஜெபம் ஒரு நன்மை, தேசத்துக்காய் செய்கிற நன்மையான காரியம், ஆமென், மற்ற குடும்பங்களுக்காய் செய்கிற நன்மையான காரியம், சோர்ந்து போகாமல் அந்த நன்மையாகிய ஜெபத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய வேண்டும். ஆமென். சில வேளைகளிலே அன்பானவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் எப்படியெல்லாம் என்ன நிலைமைகளோடு நாங்கள் சுற்றி திரிகிறவர்களாய் இருந்தோம்,
என்பது எனக்கும் உங்களுக்கும் தந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், இந்த தியானத்தின் பிரகாரம் நாங்கள் இனிமேல் சுற்றி திரிவது, சில வேளைகளில் ஒரு வாகனத்திலே நாங்கள் போவோமா இருந்தால் சில இடங்களை பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, சில கஷ்டப்பட்ட மக்கள் இருப்பார்கள், சாப்பாட்டுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும்படியா ஏதாவது சாப்பாடுகளை வேண்டி கொடுக்கலாம், ஏதாவது உடைகளை வேண்டி கொடுக்கலாம், அல்லது அந்த மக்களுக்கு அந்த இடத்திலே சுற்றி ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் நன்மை. அவே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நன்மை செய்யத்தக்கதான காரியங்கள், உங்களுடைய திராணிகள் உங்களுக்குள்ள இருக்கிறதோ நன்மை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அன்பானவர்களே உங்களுக்குள்ளான அந்த ஆசீர்வாதம், நீங்கள் செய்த நன்மைக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலே நன்மை செய்தவர்கள் தீமை கூட செய்யலாம். அதனாலே நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பகைக்கிறவர்களாய் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே இயேசு எப்படியாய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இந்த பூமியில இருக்கும் பொழுது, நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகை வருமட்டும் நன்மை செய்கிறவர்களாகவே நாங்கள் சுற்றி திரிய வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொன்னது போல ஜெபம் என்பது நன்மைதான். இதே போல பல காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டி வருவதற்கு, சிலருக்கு வாகனங்கள் வசதிகள், வாகனத்தை எங்களிடம் இருக்குமா இருந்தால் அவர்களை ஏற்றி வந்து நன்மை செய்வோம். ஆமென். சில ஆவிக்குரிய ஆலோசனைகள் எங்களுக்கு தெரியுமா இருந்தால் கர்த்தருக்குள்ளாக வேதத்தில் இருந்து அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக இந்த வார்த்தையிலே அவர்களை வழிநடத்துவோம். இப்படி அன்பானவர்களே, என்ன மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நன்மைகளை செய்ய முடியுமோ நன்மை செய்வோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே நானும் நீங்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிவோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.